வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு இந்தியாவிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு இடத்துக்கு தாங்க போகிறோம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முருடேஸ்வரா டெம்பிள். இது எங்கே இருக்குன்னா கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்குங்க. இந்த இடத்த பார்க்குறதுக்கு உங்களோட 2 கண்களும் பத்தாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல அழகுக்கு பஞ்சமே இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எல்லா விதமான சினாரியோவும் கிடைக்கும். நீங்கள் அழகாகவே என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய பிளான்லாம் பண்ண தேவையில்லை. சிம்பிள் தான். நீங்கள் எங்கே இருந்தாலும் பெங்களூர் வந்துடுங்க. பெங்களூர்லேருந்து முருடேஸ்வராவுக்கு டைரெக்டாகவே ட்ரெயின் இருக்குங்க. ஒரு நாளைக்கு 3 ட்ரெயின் இருக்குது. நீங்கள் முருடேஸ்வரா ஸ்டாப் பண்ணி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே வந்து டேரெக்டாக இறங்கிடலாம். இன்கேஸ் நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் வர்றீங்க இல்லை ப்ரைவேட் பஸ்ஸில் வர்றீங்கனாலும் உங்களுக்கு டேரெக்டாக பெங்களூர் டு முருடேஸ்வரா பஸ் இருக்குங்க. டிக்கெட் பார்த்தீங்கன்னா சீசனை பொறுத்து ரேட் ஆகும். ஆவரேஜ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 600லேருந்து 800 ருபீஸ் வருங்க. உங்களுக்கு பஸ்ஸாக இருந்தாலும் ட்ரெயினாக இருந்தாலும் அந்த கோயிலேருந்து 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இறக்கி விட்ருவாங்க. நீங்கள் அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் தான் வரணும் உள்ள ஒரு 2 கிலோமீட்ரு. அப்படி இல்லைனா டைமிங்க்கு பஸ் இருக்குது. நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இதை வச்சு நீங்கள் பக்கத்தில் உள்ள டூரிஸ்ட் பிளேஸையுமே கவர் பண்ணலாங்க. ஏன்னா இதை சுற்றி அவ்வளோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ரொம்ப அழகான இடங்கள் நிறையவே இருக்குது. நீங்கள் அதையுமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த டெம்பிளோட ஓப்பனிங் டைம் எப்போ வந்தால் கரெக்டாக இருக்கும், எவ்வளவு டிக்கெட்டு, இது மாதிரி விஷயங்களை நம்ம 1 by 1 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூ வீடியோ தாங்க இந்த முருடேஸ்வரா ட்ராவல். இதுக்கு முன்னாடி ஜோக் ஃபால்ஸ் போயிருந்தோம். அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க. எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷனுக்கு நைட்டு ஒரு 8 o'clock வந்து ரீச் ஆனவங்க. நாங்கள் வந்தோடனே ரூம் எடுத்தாச்சு. அதுதான் இந்த ரூம். இந்த ரூம்போட ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500 வந்தது. இதுக்கு மேலே உங்களுக்கு லக்ஸுரியாக வேணும்னாலும் நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கலாம். ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி ரூம்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் க்ரௌடு டயத்தில் வந்தாலும் ஃபெஸ்டிவல் டயத்தில் வந்தாலுமே உங்களுக்கு ரூம்ஸ் வந்து நிறையவே இந்த இடத்துல இருக்குங்க. ஸோ அதனால் ரூம்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். நாங்கள் காலையில் ஒரு 6-7 o'clockெல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆக ஆரம்பிச்சாச்சுங்க. நம்ம பசங்க காலையிலே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வேஷ்டியெல்லாம் கட்டிக்கிட்டு டிவோஷனல் மோடுக்கு மாறிட்டாங்க. அந்த கையோடு பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுற ரேக்குக்கு போயிட்டு செப்பலை கொடுத்துட்டு கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க. இந்த டெம்பிளோட கேஷுவல் ஓப்பனிங் டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clockலேருந்து மதியம் 1 மணி வரையும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் 1 மணிலேருந்து 3 மணி வரையுமே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதிலிருந்து 3 மணிலேருந்து நைட்டு 8-8:15 வரையுமே உங்களுக்கு ஓப்பனிங்கில் இருக்குங்க. இந்த டைமிங் வந்து நார்மலான ஒரு ஒர்க்கிங் டேயில். இது போக உங்களுக்கு ஏதாவது ஃபெஸ்டிவல் இதை வேறு ஏதாவது விஷயங்கள் ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு காலையில் ஒரு 3 மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி வரையுமே ஓப்பனில் வச்சுருப்பாங்க. இது போக இடையிலுமே உங்களுக்கு தரிசனம் டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்லேயும் இருக்கும். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஏர்லியாக வந்து உள்ளே போக முடியுமோ பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தாங்க. அது உண்மையில் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது. பட் லைட்டாக தான் இருந்தது. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சாப்பாடு. அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் லிஃப்ட்டை வந்து பார்க்குறதுக்கு க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த க்யூ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 7:30 போல் நின்றுப்போம். பட் அப்போவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய லைன் நிற்கிதுன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு வழியாக ஒரு லைனில் ஒரு 45 minutes 1 hour நின்னதுக்கப்புறம் லிஃப்ட்டை வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. இந்த கோயிலோட சிறப்பம்சமே இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தில் தாங்க இருக்குது. ஏன்னா இந்த கோபுரத்தோட ஹைட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 249 அடி. அதாவது மக்கள் வியூ பார்க்குறதுக்கு அளவு பண்ணுறது வெறும் 237 அடியில் வந்து நம்ம ஹைட்டில் நின்று அந்த வியூவை பார்க்கலாங்க. இதில் 18வது ஃப்ளோர் வரையுமே நம்ம லிஃப்ட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. இந்த லிஃப்ட்டோட ஆப்ரேட்டிங் டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 7 o'clockல தொடங்கி மதியம் 1 மணி வரையும், மறுபடியும் 1 மணிலேருந்து 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 3 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 8 PM வரையுமே ஓப்பனில் இருக்குங்க. அதாவது 18வது ஃப்ளோர்லேருந்து அந்த இடத்த நீங்கள் பார்க்கும்போது உண்மையிலே மெய் மறந்து போயிடுவீங்க. ஏன்னா அந்த இடத்தோட மொத்த அழகையுமே நீங்கள் பார்த்து ரசிக்கலாங்க. நான் பார்த்து ரசித்த மாதிரி நீங்களும் அந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
ಯಾವ ಬಸ್ಸು ಅದು ಬೇರೆ அந்த ஒரு 237 ஹைட் உயரத்திலிருந்து அந்த ஒரு வியூவை பார்க்கும்போது உண்மையில் அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே லிஃப்ட்லேருந்து கீழே இறங்கி நெக்ஸ்ட்டு சிவனோட சிலையை பார்க்க போயிடலாம். இந்த சிவன் சிலைக்கு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போய்கிட்டு இருந்துச்சுங்க. மேபி இதை இந்த சிலையை அப்கிரேட் பண்ணுறதுக்காக அவங்க ரீஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நம்ம அப்படியே அதை முடிச்சுட்டு கீழே அந்த சிவன் குகைக்கு கீழே ஒரு கேவ் மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு டோக்கன் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். அந்த கேவுக்குள்ளே போகிறதுக்கு பர் பர்சனுக்கு 20 rupees வாங்குறாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான நோட், இந்த இடத்துல நீங்கள் எங்கேயுமே ஒரு ஆன்லைன் பேமெண்ட்டோங்கிறது எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்றாங்க. மேக்ஸிமம் கேஷாக மட்டும்தான் வாங்குறாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட் கேஷ் வச்சுக்குங்க, அதுவே உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன். இந்த கேவில் உங்களுக்கு அற்புதமான சிலை வடிவங்களை நிறைய கதைகளை சொல்கிற மாதிரி ஆர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு உண்மையில் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது. இந்த ஒவ்வொரு ஆர்ட்டும் பல நிகழ்வுகளை நமக்கு உணர்த்துதுங்க. ராவணன் சிவன் பக்தனாக இருக்கும்போது அதை உணர்த்துகிற மாதிரி சில சிலைகள் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம ஒரு வழியாக அந்த கேவெல்லாம் விசிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வெளியில் நல்லாவே அந்த இடத்த ஓவராக கவர் பண்ணி நல்லாவே சுற்றி பார்த்துருந்தாங்க. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அழகாக எடுத்துக்கிட்டு நிறைய மெமரிஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாம் அந்த கலைநயமான பொருட்கள்லாம் பார்த்து ரசித்ததுக்கப்புறம் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே ஆட்டோ பிடிச்சிட்டு அந்த கோயிலோட ஆர்ச்சுக்கு, அதாவது முன்னாடி மெயின் பைபாஸுக்கு வந்தாச்சுங்க. அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பெங்களூருக்கு டைரெக்டாகவே பஸ் அவைலபிளாக இருக்குங்க. நாங்கள் ஒரு 3 பேர் ஏற்கனவே புக் பண்ணி வச்சுருந்தோம். அதனால அங்கேருந்து டைரெக்டாக பெங்களூர் இறங்கியாச்சுங்க. கண்டிப்பாக இந்த ஜேர்னியை என் கூட சேர்ந்து நீங்களுமே ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போகணுன்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உண்மையில் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது முருடேஸ்வரா போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் வரை பை.